அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவரிவன். இன்றைக்கி வீடியோவில் மரவள்ளி கிழங்கை வச்சு அடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கை தோலை சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். 1.5 சுண்டு பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போது ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி ஆட் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் நம்ம துருவி வச்ச மரவள்ளி கிழங்கையும் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலே நம்மளுக்கு சூப்பராக வரும் அடை. திருவி வச்ச கிழங்கை நான் ஒரு 2 ஷிஃப்டாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரே ஷிஃப்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒழுங்காக அரையாது, ஜார் நின்றும். அதனால் 2 ஷிஃப்டாக போட்டு அரைச்சி நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவோட இந்த அரைச்ச கிழங்கு மாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவு ஒரு 2 கரண்டி ஊற்றி சுட்டு எடுத்தால் நம்மளுக்கு டேஸ்டியான அடை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.